பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முகுந்தனின் தாயும் தந்தையும் தைலாபுரத்தில் உள்ள டாக்டர் ராமதாஸின் இல்லத்திற்கு வந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சையத். வணக்கம். விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணல? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி சங்க தலைவராக தனது மூத்த பேரன் முகுந்தனை நியமிப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதற்கு மேடையில் அமர்ந்திருந்த பாமக தலைவரும் டாக்டர் ராமதாஸின் மகனுமான அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார். கட்சிக்கு வந்து 4 மாதமே ஆன அனுபவம் இல்லாத ஒருவருக்கு எப்படி கட்சியில் பதவி தரலாம் என மேடையிலே அன்புமணி கேள்வி எழுப்பினார். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையே டாக்டர் ராமதாஸ் அன்புமணி இடையான மோதலை முடிவுக்கு கொண்டு முயற்சியில் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கான விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை கௌரவ தலைவர் அன்புமணி மற்றும் திலகபாமா மூத்த நிர்வாகிகள் சிலர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தற்போது பாமக எம்எல்ஏ சேலம் எம்எல்ஏ அருள் அரை மணி நேரத்துக்கு மேலாக டாக்டர் ராமதாஸை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸின் மூத்த மகளும் முகுந்தனின் தாயாருமான காந்தி மற்றும் முகுந்தனின் தந்தை டாக்டர் பரசுராமன் ஆகியோர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அரை மணி நேரத்துக்கு மேலாக தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். டாக்டர் ராமதாஸை சமாதானம் செய்ய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சையத்.